உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பு பூரியோ, சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாசிப்பருப்பை 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நம்ம இன்னும் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு தட்டு வச்சு மூடி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒன்ஸ் வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததும் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சது உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து ஒரு கொதி வந்ததும் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஒரு கொதி வந்ததும் நறுக்கின மல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை இன்னொரு டைம் ஒன்ஸ் பிசைஞ்சிட்டு இதுலேருந்து சின்ன உருண்டையை உருட்டி நம்ம சப்பாத்திக்கல்ல நார்மலாக பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும், நல்லா மேலே புகை வர்ற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பூரி உள்ளே போட்டதும் இந்த மாதிரி உப்பி நல்லா வரும். ஃப்ளேமும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு
அடுத்த சைடு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு ரெடி ஆயிரும், ரொம்ப நேரம் விட வேண்டாம். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த பூரி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.